தொகுதி மறுவரையறை என்பது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆகியோர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது தவிக தலைவரான விஜயும் இந்த மசோதாவுக்கு எதிராக தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக எக்ஸ்தலத்தில் அவர் பதிவு வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஒன்றிய அரசின் பாரபட்சமான செயல் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசு மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு மசோதா 2026 மூலம் மக்களவையின் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மசோதா நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தவிர்த்து அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 நிறைவேறினால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்துடன் வட மாநிலங்கள் இடையே உள்ள விகிதாசார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி நிகழ்ந்தால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் தென் மாநில மக்களின் கோரிக்கைகள், குறிப்பாக மத்திய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் அறிவிப்பை ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் தருவது இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாசாரம் மாறுவது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலும் எதிரொலிக்கும் என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பட்ஜெட் தாக்கலின் போதும் தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியையும் திட்டங்களையும் ஒன்றிய அரசு வகுத்ததில்லை என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறையவே வாய்ப்பிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் தவிக தலைவர் விஜய் இந்த மசோதாவை எதிர்த்து வலியுறுத்தி இருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா.